மேலும்
ஆண்டவருடைய பேரால் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உடைய மக்கள் இந்த பகுதியின் பாதுகாவலர் இருக்கின்ற கூர்ந்து அவர்கள் பேரால் அமைத்திருக்கும் இந்த கொடிகளை நிறைவாக ஆசீர்வதிக்கிறது. இந்த கொடி உயிரை ஏற்றப்படுவது போல இருக்கின்ற மக்களின் உள்ளங்கள் வினைநோக்கி உயர்த்தப்படுவதாக. இந்த நாட்களில் கொடியை காண்பவர்களும் உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்துவின் அருளையும் அன்னை கன்னிமரியாவின் ஆசீர்வாதத்தையும் நிறைவாய் பெற்றுக் கொள்வார்களாக. அவர்களின் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்த மக்களாக இவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உங்களை மன்றாடுகின்றோம். எல்லாமே தந்தைகளின் தூயாக எப்படி நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள். Father. ஓகேண்ணா ஏதாவது ஃபோன் பண்ணுறேன்.
இயேசுவில் அன்பார்ந்த மக்களே, விழா கொண்டாடுவது நம்முடைய முதலாக கடவுளுக்கு நன்றியை வெளிப்படுத்துவது, ஆண்டவர் செய்த எல்லா காரியங்களையும் நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி பண்பாடுவது இந்த எல்லா விழாக்களுடைய மைய பொருளாக இருக்கிறது. அடுத்ததாக நம்முடைய வேண்டுதல்களை சொல்லி இந்த நாட்களிலே உருக்கமாக ஜெபிப்பது, அது இந்த விழாவினுடைய அடுத்த மைய பொருளாக அளவுக்கு பக்தியோடும் எந்த அளவுக்கு கடவுளோடு இணைந்து வாழ்கின்றோம் என்பதை பொறுத்துதானே ஆண்டவர் நமக்கு நிறைவான அருளையும் ஆசிரியர் வழங்குகின்றார். இந்த நாட்கள் வேடிக்கையான நாட்கள், வாழ்வை புதுப்பிக்கக்கூடிய அற்புதமான நாட்கள். இன்றைய வழிபாடின் மைய சிந்தனையாக மனித நேயத்தோடு வாழ்ந்தால் அது கடவுளுக்கு ஏற்ற அற்புதமான வாழ்வு என்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த உலகத்தில் தோன்றிய எல்லா மதங்களும் மனித நேயத்தை பற்றி தான் போதிக்கின்றன. மனித நேயம் எப்படி எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? மனித நேயத்தின் தொடக்கம் என்ன? ஒவ்வொரு மனிதனையும் மனிதனாக பார்ப்பதுதான். ஆண்டவர் இயேசு சொன்னது போல,
உனக்கு நீ என்ன செய்ய விரும்புகிறாயோ அதை மற்றவருக்கும் செய். அதுதான் மனிதநேயம். துன்பப்படுகின்ற மனிதனை பார்த்து கண்டும் காணாமல் போல் செல்கின்றவர்கள், பிறருக்கு திட்டமிட்டு துன்பத்தை கொடுக்கின்றவர்கள், வருத்தத்தை கொடுக்கின்றவர்கள், வேதனையை கொடுக்கின்றவர்கள், பிறர்களின் துன்பங்களில் நம்மை இணைத்துக் கொள்ளாமல் இன்னும் அதிகமாக துன்பங்களை எந்த வகையிலெல்லாம் கொடுக்கலாம் என்று சிந்திப்பதெல்லாம் மனித நேயத்திற்கு எதிராக. மனித நேயம் என்பது துன்பப்படுகின்ற மக்களுக்கு ஆறுதலாக இருப்பது, பொருட்களை கொடுத்து வாழ்வதல்ல. நம்முடைய உடலுக்கே மகத்தானது. நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று சொல்லுகின்ற வார்த்தைகளே மிகப்பெரியது. அந்த மக்களை இந்த நாட்களிலேயே உண்மை நம்முடைய உள்ளத்தை ஊடுருவட்டும். ஒவ்வொரு மனிதனுமே உண்மைக்கு சான்று பகிர்ந்த மனிதனாக, எது தீமையானதோ, எது பொய்யானதோ, எது அழிவை தருகின்றதோ, எது நம்முடைய வாழ்வுக்கு முன்னேற்றம் இல்லாதோ அவைகளெல்லாம் விட்டுவிட்டு எது நல்லதோ, எது வாழ்க்கைக்கு முன்னேற்றம் தருகின்றதோ, எது வாழ்க்கைக்கு ஒளியை தருகின்றதோ, எது நல்ல உறவுகளை உருவாக்குவதற்கு அடித்தளமாக அமைகின்றதோ அவைகளெல்லாம் கட்டி எழுப்புவோம். இந்த நாட்கள் அற்புதமான அருமையான நாட்களாக அமையட்டும். இந்த சிற்பாலயத்திலே வீற்றிருக்கின்ற புனித விசேந்தப்பர் விசித்திரமான மனிதர். எல்லா மக்களுக்குமே அருளை ஆசிரியரையும் பொழிகின்ற மக்கள். அவருடைய வாழ்க்கை குறிப்பிலே தெரிய வருகிறது, மிகவும் தைரியமான மனிதர். அவர் எதிலே தைரியம் கொண்டார்? ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்வதிலே தைரியம் கொண்டார். தீமை செய்வதிலே அவர் தைரியம் காட்டவில்லை. பிறரை குற்றப்படுத்துவதிலே அவர் தைரியம் காட்டவில்லை. எல்லா மக்களுக்கும் நன்மை செய்வதிலே அவர் தைரியம் காட்டினார். எல்லா மக்களும் வாழ வேண்டும் என்பதிலே அவர் தைரியம் காட்டினார். எனவே தான் அவர் ஒரு விரலை தூக்கி கொண்டிருப்பது அது வெற்றியின் அடையாளம், அது தைரியத்தின் அடையாளம், அது வாழ்வின் முன்னேற்றத்தின் அடையாளம். எனவே ஒவ்வொரு முறையும் புனித விசேந்தியப்பரை பார்க்கின்ற பொழுது அவர் காட்டுகின்ற வாழ்வின் மேம்பாடு, அவர் காட்டுகின்ற உண்மையான வாழ்வு, அவர் காட்டுகின்ற கடவுளுக்கு ஏற்ற அற்புதமான வாழ்வு, இவைகளை நமது வாழ்வாக்கிக் கொள்வோம். அதற்காக இந்த வழிபாடுகளை ஜெபிப்போம். தொழில் முன்னேற்றமில்லை, வருமானம் குறைந்துவிட்டது, மக்கள் அல்லல்படுகின்றார்கள், அவ்வளவு கஷ்டங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலேயுமே. எனவே இந்த வழிபாடில் இந்த நாட்களிலே புனித விசேந்தப்பரிடம் சிறப்பான முறையிலே ஜெபிப்போம். நல்ல வருமானம் வர வேண்டும், திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும், நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் முன்னேற வேண்டும், வாழ வேண்டும் என்று இந்த திருநாட்களிலே சிறப்பாக ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் தவறுகளை ஏற்றுக்கொள்வோம், மனஸ்தாபப்படுவோம், ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை இறைஞ்சி வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கன்னியான புனித மரியாவை, வானதூதர், புனிதர் அனைவரே, சகோதர சகோதரிகளே, உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல் அன்பு இறைவன் நம் மீது இரக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு வழிநடத்தி செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே,
ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனதுள்ளோர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், மாட்சிப்படுத்துகின்றோம். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் வலிமையில் உமது மீட்பின் வழியில் நாங்கள் நடக்க உம் புனிதர்களின் எடுத்துக்காட்டையும் பாதுகாவலையும் அளித்தீரே. அதனால் புனித விசேந்தியப்பரின் விண்ணக பிறப்பு விழாவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டின் வழியாக உம்மிடம் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீதிமொழிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இறை வார்த்தைகளில் எண்ணங்களை மனிதன் எண்ணினாலும் அதற்கு செயல் வடிவம் கொடுப்பவர் ஆண்டவரே. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் ஒரு மனிதனை ஒழுக்கத்துடன் நல்ல அறிவுடனும் நல்ல நடத்தையுடனும் வாழ செய்கிறது என்பதை கூறுகின்றன. எனவே நம் அன்றாட செயல்கள் எல்லாவற்றிலும் இறை சித்தத்தை கண்டுணர நம் எண்ணங்களை, சொற்களை, செயல்களை இறைவனிடம் ஒப்படைத்து அவர் தரும் வெற்றியில் வாழ வழிகாட்டும் இறைவார்த்தைகளை வாசிக்க கேட்டு வாழ்வாக்குவோம். நீதிமொழி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தை 2-3 முடிய மற்றும் 6-9 முடிய. மனிதருடைய நடத்தையெல்லாம் அவர் பார்வையில் களங்கமற்றதாய் தோன்றலாம். ஆனால் ஆண்டவர் அவர் உள்ளத்தை சீர்தூக்கி பார்க்கின்றார். உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய். அன்பும் வாய்மையும் தீவினையை போக்கும். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் ஒருவரை தீமையில் நின்று விலக செய்யும். ஒருவருடைய செயல்கள் ஆண்டவருக்கு உகந்தவையாய் இருக்குமானால் அவர் அவருடைய எதிரிகளையும் அவருக்கு நண்பராக்குவார். தீய வழியில் சம்பாதிக்கும் பெரும் பொருளை விட நேர்மையோடு ஈட்டும் சிறு தொகையே மேல். மனிதர் தம் வழியை வகுத்தமைக்கின்றனர், ஆனால் அதில் அவரை வழிநடத்துபவரோ ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
செல்ல தரிசனத்தார். உம்மொழி பொன்மொழி அம்மொழி வாழ தரிசனத்தார். ஒருவர் வீதியிலே உட்புறம் நாடிலே தரிசனத்தார் இறைவா தரிசனத்தார். சுவாசத்தாற்றில் உயிரத்த இதயம் திறக்க உதவும் மலர். சுவாசக்காற்றில் உயிராய் கலக்க இதயம் திறக்க உணவும் மலர். சாயலில் அழைத்து ஆகிற வாசலரப்பில் இசையை ஒலிக்க தரிசனத்தார் இறைவா தரிசனத்தார். தரிசனத்தார் இறைவா தரிசனத்தார். அன்பில் நனையர் புரிவார். உணவில் உயர்ந்து உணராய் வாழ்ந்து உம்மை காண வரவருளாய். கிளியும் பரவாய் மலர் வரம் உட்புறம் நாடிலே தரிசனத்தார் இறைவா தரிசனத்தார். வாழ்த்து உயர உன்னிலம் வாழ்த்து உலகாயாக உலகுள்ள உலகில் வாழ்த்து உயர உன்னில வாழ்ந்து உலகாக. உலகில் வளர்த்து தூய்மை காண உன் கரப்பற்றி கரை சேர தரிசனத்தார் இறைவா தரிசனத்தார். தரிசனத்தார் இறைவா தரிசனத்தார். அன்பில் நனையர் புரிவார். உணவில் உயர்ந்து உனதாய் வாழ்ந்து உம்மை காண வரவருளாய். கிளையால் உன்னில் வாழ வரம் வேண்டினே ஒருவர் வேண்டினே உட்புறம் நாடினே ஒருவர் வேண்டினே உட்புறம் நாடினே தரிசனத்தார் இறைவா தரிசனத்தார். தரிசனத்தார் இறைவா தரிசனத்தார். ஒருவர் வேண்டினே உம்பரம் நாடினே ஒருவர் வேண்டினே உம்பரம் நாடினே தரிசனத்தார் இறைவா தரிசனத்தார். தரிசனத்தார் இறைவா தரிசனத்தார். உங்கள் அன்பரை அவர்கள் செல்ல தரிசனத்தார். உம்மொழி பொன்மொழி அம்மொழி வாழ தரிசனத்தார். ஒருவர் வேண்டினே உட்புறம் நாடினே தரிசனத்தார் இறைவா தரிசனத்தார். இன்றைய
வாசகமானது திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இறை வார்த்தைகளில் கிறிஸ்தவ வாழ்க்கையின் முக்கிய பண்புகள் பற்றியும் நம் அன்றாட வாழ்வில் ஒருவருக்கொருவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் திருத்தூதர் பவுல் கூறுகின்றார். கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். எனவே நமது அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளில் இரக்கம், பணிவு, சாந்தம், பொறுமை, ஒருவருக்கொருவர் மன்னித்தல் போன்றவை வெளிப்படுத்தி வாழ வேண்டும் என்று கூறும் வாசகத்தில் இணைவோம். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 12 முதல் 13 முடிய. நீங்கள் ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறை மக்கள். எனவே அதற்கிசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றி உள்ளவர்களாயிருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. Alleluia, இறையுன்னை வாழ்த்திடவே உன்னை பாடவே உன்னை பாடவே அல்லேலூயா 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 அல்லேலூயா. வார்த்தையால் இறைவன் உங்களோடு இருப்பாராக. நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 25 முதல் 34 முடிய. அப்போது 12 ஆண்டுகளால் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கு இடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்டவுடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து
என் மேன்மையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதை கண்டும் என்னை தொட்டவர் யார் என்று என்றார்கள். ஆனால் அவர் தம் மேன்மையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உங்கள் யாவருக்கும் புனித சேந்தியப்பரின் திருவிழா நல்வாழ்த்துக்களை மிக்க மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னைக்கு என்ன தலைப்பு? திருவிழா முதல் நாள் இன்னைக்கு என்ன தலைப்பு? யோசனை. மாந்தநேயம் மனிதநேயம் காத்திடும் மனிதர்களால் வாழ்வோம். அந்த சிந்தனையில் நாம் இன்றைக்கு திருவிழாவை ஆரம்பித்திருக்கின்றோம். நல்ல கருப்பொருளை எடுத்து முதல் திருவிழாவை கொண்டாடுவது மனதிற்கு மிக்க மகிழ்வாக இருக்கிறது. மனிதநேயமற்ற சமூகத்தில் நாம் மனித நேயத்தை பற்றி சிந்திப்பது காலத்திற்கு ஏற்ற கருப்பொருள் என்று நினைக்கின்றோம். அண்மையில் ஊடகம் முழுவதையும் ஆக்கிரமிக்கிற ஒரு செய்தி வாசித்திருக்கீங்களா? கேட்டிருந்தீங்களா? என்ன நிகழ்வு? என்ன நிகழ்ச்சி சொல்லுங்க பார்ப்போம். சமூக ஊடகங்கள்ல பரவலாக பேசப்படக்கூடிய முக்கியமான ஒரு நிகழ்வு. என்ன நிகழ்வு? வேற டாக்டர் அஜித் குமாரா? வேற திருப்புவனம் அருகே உள்ள மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோயிலில் தற்காலிகமாக காவல்வாளியாக வேலை பார்த்து கொண்டிருந்த செல்வன் அஜித் குமார் அவரை ஒரு திருட்டு வழக்கில் சந்தேகப்பட்டு காவல்துறை விசாரணைக்கு அழைத்து சென்று அவரை அடித்தே கொன்ற நிகழ்வு. 27 வயதான ஒரு இளைஞரை காவல்துறை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யாமலேயே, எஃப்ஐஆர் போடாமலே, விசாரணையின் பெயரில் அடித்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த சமூகத்தில் மனித நேயம் எங்கே இருக்கிறது என்ற கேள்வி நமக்குள்ளே எழுகிறது. ஒரு மீனவன் செத்தா 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறான். கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தா 10 லட்சம் ரூபாய். அதுவும் ரயில் நிலையத்துல நெரிசல்ல சிக்கி இறந்தா 15 லட்சம் ரூபாய். விமானத்துல விபத்து ஏற்பட்டு இறந்தா 1 கோடி ரூபாய். அப்ப யாருக்கான மனிதநேயம் இங்கு காப்பாற்றப்படுகிறது? சாக்கடை அள்ளி இறங்கி வேலை பார்த்து விஷவாயு தாக்குகின்ற தலித் மக்களுக்கு எந்த நிவாரணமும் கிடையாது. கடலுக்கு சென்று விபத்து ஏற்பட்டு பேரிடர் ஏற்பட்டு ஒரு மீனவன் இறந்து போனால் அற்ப காசு 100 லட்சம் ரூபாய் வழங்குகின்ற இந்த அரசாங்கம் மனிதநேயத்தோடு எப்படி செயல்படுகிறது? மனிதநேயம் எங்கே வெளிப்படுத்தப்படுகிறது என்ற கேள்வி நமக்குள்ள எழுகிறது. முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு இல்லையா? வரதட்சணை கொடுமையால ஒரு பொண்ணு இறந்து போனோம் இல்லையா? அவ பேர் தெரியுமா? ரிதன்யா. நல்லவன், அதாவது ஞாபகம் வச்சிருக்கீங்களே. நான் 300 பவுன் வரதட்சணை, 1 கோடி ரூபாய் கார், அதுல 100 பவுன் இந்த மாதிரி கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அதுக்கு கேட்டு அந்த பெண்ணை கொடுமைப்படுத்தி 3 நாட்களாக கட்டிலோடு கட்டி போட்டு வரதட்சணை கொடுமையால்
கடிதம் எழுதி வைத்து அந்த பெண் தற்கொலை செய்திருக்கின்றாள். என்ன மாந்த நேயம் இந்த சமூகத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது? மனித நேயம் மற்ற மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்ற சிந்தனையில் தான் நாம் சமூக நிகழ்வுகளை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். சமூகத்தில் மனிதநேயம் செத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பங்கு சமூகத்தில் மனிதநேயம் இருக்கிறதா? அதை யோசிக்கணும் இல்லையா? மணக்குடி பங்கு சமூகத்தில் இருக்கிறதா? அல்லது கடற்கரை பங்கு சமூகத்தில் நம்முடைய சமுதாயத்தில் இந்த மனிதநேயம் எப்படி செத்து போய் கொண்டிருக்கிறது என்ற விவரங்களையும் பதிவு செய்ய வேண்டும் அல்லவா? ஒரு திருவிழாவுக்கு 15 லட்சம் ரூபாய் செலவு, சரிதானே? கூடாகுமா? 15 முதல் 25 லட்சம் வரைக்கும் செலவு செய்து ஆடம்பர திருவிழாக்களை 10 நாட்கள் செலவு செய்கின்ற நம் பங்கு சமூகம், நம் கடற்கரை பங்கு சமூகங்கள் அதே திருவிழாவில் புது ஆடை எடுக்க முடியாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், ஏதோ ஒரு வீட்டில் மூலையில் வாடி கிடக்கின்ற விதவைகளையும் கைம்பெண்களையும் பற்றி அந்த பங்கு சமூகம் கவலைப்படுவதே கிடையாது. எது முக்கியம்? மாந்த நேயம் முக்கியமா, ஆடம்பரங்கள் முக்கியமா என்று கிட்ட நாம் என்ன சொல்வோம்? இதெல்லாம் முக்கியம். இதெல்லாம் எங்களுக்கு யாரு? ஏதோ ஒரு வீட்டுல பிரச்சனை, அதுக்காக ஊர்ல திருவிழாக்கள் நடத்தாமல் இருக்குமா என்று கேட்கிற மக்களாக இன்று மாறிக்கொண்டிருக்கின்றோம். ஆடம்பரங்களை விட மனிதநேயம் முக்கியம் அல்லவா? அந்த கேள்வியோடு தான் நம்ம இதை யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு புதிய கலாச்சாரம் நம்முடைய சமூகங்களில் குடிசை விழாக்களாக இருக்கட்டும், ஊர் திருவிழாக்களாக இருக்கட்டும், என்ன புதிய கலாச்சாரம்? சமபந்தி. யாருக்கு? ஊர் மக்களுக்கு. சாப்பாட்டுக்கு யாருக்கு வழி இல்லை? எல்லாருக்கும் வழி உண்டு. எதுக்கு போடுறீங்க தெரியாது. அப்ப இதே ஊரில், இதே கடற்கரை சமூகங்களில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், கணவனை இழந்து, தொழிலே இல்லாமல் எத்தனையோ மக்கள் வாழக்கூடிய சூழ்நிலையில் ஒட்டுமொத்தமாக ஊர் முழுக்க சமபந்தி போடுகிறோம் என்றால் இது என்ன மாதிரியான போக்கு? என்ன மாதிரியான செலவு? சமபந்தி இப்படி போடுவதால் கடவுள் நம்ம ஏற்றுக்கொள்வாரா? ஒரு முழுக்க சாப்பாடு, ஒரு முழுக்க உணவு. அதே ஊர்ல 10 பேருக்கு நம்ம என்ன கொடுத்தோம்? அதே ஊர்ல 25 பேருக்கு என்ன கொடுத்தோம்? ஒரு நாளைக்கு சமபந்தியில் 10 லட்சம் வரைக்கும் செலவு செய்கின்ற நாம் அதே ஊரில் 50 குடும்பங்களுக்கு 10 லட்சம், 1 லட்சம் செலவு செய்ய மனசு வருமா? வராது இல்லையா? அதுக்கு பேர் என்ன? மனித நேயமற்ற சமூகமாக நாம் ஏன் மாறிக்கொண்டிருக்கிறோம்? நமக்கான முக்கியத்துவம் இங்கே எங்கே? எதற்காக முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம்? திருவிழாக்கள் என்ற பேரிலும், கொண்டாட்டங்கள் என்ற பேரிலும், சவுண்ட் சிஸ்டம் என்ற பேரிலும், டிஜே என்ற பேரிலும், ஜெப கொண்டாட்டங்கள் என்ற பேரிலும், மாலை ஆராதனைகள் என்ற பேரிலும் அத்தனை பூங்கொத்துகளும், அத்தனை சத்தங்களும், அத்தனை விழாக்கோலங்களும், சீரியல்களும், ஆடம்பரங்களும் வைத்து யாருக்கு என்ன பலன்? மகிழ்வை வெளிப்படுத்தக்கூடிய அடையாளங்களாக இருந்தாலும் உண்மையான மனிதநேயம் எங்கே இருக்கிறது? இதே திருவிழா கூட்டத்தில் ஒரு விதவனுடைய கண்ணீர் கேட்குமா? இதே திருவிழா கூட்டத்தில் ஒரு கைப்பெண்ணுடைய கண்ணீர் கேட்குமா? இதே திருவிழா கூட்டத்தில் ஒரு ஏழை குழந்தையினுடைய கல்வி படிக்க முடியாமல் இருக்கிறது, அந்த குமரல் கேட்குமா? கேட்காத அளவுக்கு சத்தம் போட்டு விழாக்களை நடத்தக்கூடிய சமூகங்களாக நாம் ஏன் மாறி போனோம்? நம்முடைய சமூகத்தில் ஆற்ற வேண்டிய மாந்தநேய பணிகள் நிறைய இருக்கும். ஏன் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றோம்? சமூகத்தில் செய்ய வேண்டிய மனித நேய செயல்பாடுகள் நிறைய இருக்கும். ஏன் அதை செய்ய முற்படவில்லை? ஏன் அதை இயக்கமாக எடுத்து முன்வரவில்லை? நாம் நகை கலாச்சாரங்களிலும் பகட்டு கலாச்சாரங்களிலும் மாறி இருக்கின்றமே தவிர உண்மையான ஆன்மீகத்தில் இன்னும் களம் இறங்கவில்லை. எது ஆன்மீகம், எது விழா, எது கொண்டாட்டம், எது மாந்தநேய செயல்பாடு என்ற அடிப்படை புரிதல் எத்தனை பேருக்கு இருக்கிறது? யோசித்து பாருங்க. இது யாருடைய பணம்? இந்த பணம் எங்கிருந்து வருகிறது?
எப்படிப்பட்ட வழிகளில் இருந்து வருகிறது? யார் கொடுத்த பணங்கள்? ஊர் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களிடமிருந்து காணிக்கை எடுத்து வரிகளை எடுத்து சேமித்து வைத்து 10 நாட்களில் 15 லட்சம் ரூபாய் ஒழுக்கமாக செலவு செய்து அதற்கு பிறகு யாருக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது? இது ஊர் முழுக்க பேச வேண்டும், கடற்கரை சங்கங்கள் முழுக்க பேச வேண்டும். அதற்காக திருவிழாக்களை வேண்டாமா? இல்லை, திருவிழாக்கள் வேண்டும். அது மக்களுடைய ஒற்றுமை அடையாளம், மகிழ்ச்சியுடைய அடையாளம். ஆனால் கொண்டாடக்கூடிய முறைகள் என்று இருக்கிறது. மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் ஆலயங்களுக்கும் கொண்டாடங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் போது நம்முடைய புரிதலாக இருக்கிறது. யோசித்து பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்? விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கிறிஸ்துவிடம் கொண்டு வருகிறார்கள். மற்ற மக்களுடைய பதில் என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பதில் என்ன? மற்ற மக்கள் எப்படி பார்த்தார்கள்? சொல்லுங்க. விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை மற்ற மக்கள் எப்படி பார்த்தார்கள்? ஆண்டவர் எப்படி பார்த்தார்? மற்ற மக்கள் எப்படி பார்த்தாங்க? கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும், சட்டம், தண்டனை. ஒரு மனுஷியா கூட அவளை பார்க்கவே இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி பார்த்தார்? உங்கள எவன் பாவம் செய்யலையோ அவன் முதல்ல இவங்க கல்லெறியட்டும். இதே கேள்வியை திருப்பி கேட்டு பார்ப்போமா? இல்ல இவன் கூட ஒருத்தர் படுத்தான் இல்லையா? ஒரு ஆம்பளை இருந்தான் இல்லையா? அந்த ஆம்பளை எங்க? அவனை கொண்டு வராம ஒரு பொண்ணை மட்டும் கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா? அந்த கேள்வி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்டிருப்பார். ஏன் பெண்ணுக்கு மட்டும் இந்த விடயம், இந்த பாகுபாடு? அப்பொழுதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பதில் வித்தியாசமா இருக்கிறது. அவர் எல்லாரையும் போல பார்த்ததில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனையும் கொண்டு அந்த பெண்ணை ஒரு மனுஷியாக பார்த்தார். வறுமையின் பிடியில் அந்த பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கலாம், அல்லது ஒரு ஏழை நிமித்தமாக அந்த பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கலாம். முடியாத ஒரு சூழ்நிலையில் குடும்ப பொருளாதாரத்துக்கு உட்பட்டு அந்த பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அத்தனை சூழ்நிலைகளையும் அறிந்து உங்கள் மேல் பாவமே செய்யாதவன் 2 கல்லறையும் என்று பதில் கூறுகின்றார். அது அப்படியே நம்முடைய சமூகத்துக்கு பொருந்தி பாருங்கள். எங்க சமூகத்துல யார் ஏழை? சமூகத்துல நம்ம யாருக்கு உதவி செய்யணும்? அவளுக்கு என்ன உணவு இல்லையா? அவளுக்கு என்ன பசி? அவ்வளவு பசியா? அவங்க வீட்டுல ஒருத்தருமே இல்லையா? கூட பிறகு நிறைய பேர் உண்டு. கேட்கிற சமூகமாக மட்டுமே மாறி போயிருக்கிறதை தவிர அந்த பெண்ணுக்கும் கவனம் தேவைப்படுகிறது அல்லவா? அந்த பெண்ணுக்கும் அழுகுறல் இருக்கிறது அல்லவா? அந்த குடும்பத்திற்கும் தொழில் இல்லையே என்று கவலைப்படுத்தக்கூடிய, அக்கறை வெளிப்படுத்தக்கூடிய, மனிதநேயத்தை வெளிப்படுத்தக்கூடிய மக்கள் எத்தனை பேர் நம்ம இருக்கிறார்கள் என்று யோசித்து பார்க்கலாம். நம்முடைய பங்கு சமூகத்திற்கான திட்டங்கள் என்ன? மனிதநேய, மாந்தநேய திட்டங்கள் நம்முடைய பங்கு சமூகத்திற்கு என்னென்ன சொல்லுங்க. கடற்கரையில கடலில் மீன் பிடிக்கும் போது ஒரு மீனவன் இறந்தார் என்றால் நம்முடைய சமூகத்துடைய பொறுப்பு என்ன? அந்த குடும்பத்தை தாக்குகின்ற பொறுப்பு என்ன இருக்கிறது? நம்ம என்ன செய்ய போகின்றோம் நம்ம குடும்பத்திற்கு? இத்தனை ஆண்டுகள் உழைத்து சம்பாதித்து அந்த குடும்பத்தை கட்டி காத்த ஒரு ஆண் தொழில் செய்து இறந்து போனால் மனக்குடி பங்கு சமூகத்தினுடைய பொறுப்பு என்னவாக இருக்க முடியும்? அதே பங்கு சமூகத்தில் இத்தனை ஏழைகள் படிக்க முடியாமல், உயர்கல்விக்கு செல்ல முடியாமல், அரசு பதவிக்கு ஏற முடியாமல், கோச்சிங்க்கு போக முடியாமல், படிப்பதற்கே வழி இல்லாமல் எத்தனை குடும்பங்கள் இருந்தாலும் நம்முடைய பங்கு சமூகத்தினுடைய பொறுப்பு என்ன? ஏன் இந்த மாந்த நேயம் வரவே இல்லை? ஒரு குடும்பத்தை பார்த்து அக்கறையும் கவனமும் மாந்த நேயமும் ஏன் நம்மிடம் வராமல் இருக்கிறது? அதிகமான திருப்பலிகளையும் அதிகமான வழிபாடு பாட்டங்களை நடத்தி ஒரு நாளும் மாந்த நேயம் மட்டும் இல்லை என்றால் அதெல்லாம் வீடு. எது உண்மையான வழிபாடு? மாந்த நேயமே உண்மையான வழிபாடு, மக்களே உண்மையான ஆலயம். ஆலயத்தில் இருந்து கொண்டு ஆண்டவரை அது கொடுத்து கேட்பதெல்லாம் முறையே அல்ல. எது முறை? என் மக்களுக்கு பசி, என் மக்களுக்கு உணவு இல்லை, என் மக்களுக்கு கல்வி இல்லை என்று கேட்பதுதான் ஒரு பங்கு சமூகத்தினுடைய முதல் வேண்டுதலாக, முதல் வழிபாடாக இருக்க முடியும். மாந்த நேயம் என்பது நான் வாழாவிட்டாலும் பரவாயில்லை, என் அருகில் வாழக்கூடிய ஒரு சகோதரன், ஒரு ஏழை சகோதரி, ஒரு கைம்பெண் வாழ வேண்டும் நினைப்பதுதான் உண்மையான மாந்த நேயம்.
இதை மாந்த நேயம் கொண்டு புதிய சமூகத்தை உருவாக்குவோம். நமக்கான மாந்த நேய மனிதநேய திட்டங்களை போடுவோம். ஒரு ஆண்டில் இந்த பங்கு சமூகத்தினுடைய மனித நேய திட்ட செயல்பாடுகள் என்னென்ன என்று யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு திருவிழாக்களிலும், ஒவ்வொரு கொண்டாட்டத்திலும் ஒரு ஏழைக்கான வீடு, ஒரு ஏழை கல்விக்கான உதவி, கைப்பெண்களுக்கான ஒரு சுய தொழில் உதவி என்று யோசித்து பாருங்கள். அதுவெல்லாம் மாங்கல்ய செயல்பாடாக இருக்க முடியும். அதெல்லாம் இன்னும் வழிபாடாக இருக்க முடியும். எனவே நிறைய வழிபாடுகள், நிறைய கொண்டாட்டங்கள், நிறைய திருப்பணிகள் அதுவெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் எத்தனை செயல்பாடுகள், எத்தனை மனிதநேய கொண்டாட்டங்கள் யோசித்து பாருங்கள். எனவே அது இல்லாமல் இது இல்லை, இது இல்லாமலும் அது கிடையாது. இரண்டும் ஒரே தளத்தில் பயணிக்க வேண்டும். நம்பிக்கை முக்கியம், நம்பிக்கையோடு கூடிய செயல்பாடு முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு மனிதனை சக மனிதனாக நேசிப்பும் மிக மிக முக்கியம். அத்தகைய சிந்தனையோடு திருப்பலி தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். மக்கள் நம்முடைய தேவைகளை சொல்லி ஜெபிக்கின்ற நேரம் இது. அனைவரும் எழுந்து நிற்போம். இறைவா ஆசி தருவார், அடியவரெங்கள் வேண்டுதல் கேட்பார். ஆசி தருவார், அடியவரெங்கள் வேண்டுதல் கேட்பார். இறைவா ஆசி தருவார். தந்தையே இறைவா, எங்கள் லியோ ஆயர், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உமது ஆசியால் நிரப்பேறலும். அவர்கள் மக்களுக்காக எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் நீரே உடனிருந்து வழிநடத்தவும், அவர்களுக்கு நல்ல ஆன்ம நலத்தையும் உடல் நலத்தையும் உமது இரக்கத்தையும் கொடுத்து பாதுகாக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா ஆசி தருவார், அடியவரெங்கள் வேண்டுதல் கேட்பார். இறைவா ஆசி தருவார். அன்பு தந்தையே இறைவா, எங்கள் நாட்டை வழிநடத்துகின்ற தலைவர்களை ஆசிர்வதியும். அவர்களுக்கு மக்களை வழிநடத்த தேவையான ஞானத்தை கொடுக்க வேண்டுகின்றோம். போர் சூழல்கள் அகன்று சமாதானம் நிலவவும், மக்களின் வாழ்வாதாரங்கள் உயர்த்தப்படவும், சமத்துவம் சகோதரத்துவம் நிறைந்த சமூகமாக மாற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா ஆசி தருவார், அடியவரெங்கள் வேண்டுதல் கேட்பார். இறைவா ஆசி தருவார். நாட்டு தலைவர்கள் ஏற்படுத்தும் பொருளாதார திட்டங்கள் ஏழைகள் இன்னும் ஏழைகளாகவும், செல்வர்கள் செல்வம் குவிப்பவர்களாகவும் வழிவகுக்கின்றன. இதனால் விலை உயர்வு, வறுமை, ஏழ்மை, பதுக்கல், வேலையில்லா திண்டாட்டத்தால் பாதிப்படைகின்றன. பொறுப்பற்ற நாட்டு தலைவர்களின் தனிப்பட்ட ஆளுமைகளால் ஏழை மக்களின் வாழ்வு மிகவும் பாதிப்படைகிறது. இந்நிலை மாறி தலைவர்கள் எளிய மக்களின் வாழ்க்கை உயரும் நல்ல திட்டங்களை கொண்டு வந்து நாடு உயர உழைக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா ஆசி தருவார், அடியவரெங்கள் வேண்டுதல் கேட்பார். இறைவா ஆசி தருவார். ஆண்டவர் பொருட்டு
பிறருக்கு உதவி செய்யுங்கள் என்று இயேசுவே. மனித நேயம் அழிய காரணமாக இருக்கும் பண்பற்ற சிந்தனையுடைய மனிதர்களின் சுய நலன்களை மறையச் செய்தருளும். எம் வாழ்வின் அன்றாட செயல்முறைகளில் பிறரை மதிக்கவும் பிரச்சனைகளை தீர்க்க உதவவும், நோயுற்றிருப்போருக்கு ஆறுதல் கூறவும், பிறருடன் அன்போடு பழகி துன்புறுவோருக்கு உதவி செய்து மனித நேயமிக்க செயல்களால் எம் வாழ்வை அலங்கரிக்க உம்மை மன்றாடுகின்றோம். ஆசி தருவார் அடியவரை வேண்டுதல் கேட்பார். ஆருயிரைவா ஆசி தருவார். ஆண்டவர் உனக்கு ஆசை வழங்கி உன்னை காப்பாராக என்ற இயேசுவே, இன்றைய விழா திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் புனித விசேந்தியப்பர் குடிவாழ் மக்கள் அனைவரையும் பங்கு மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். எங்கள் வாழ்வில் நீர் செய்து வரும் நன்மைகளுக்கு ஆசிருக்கும் நன்றி கூறுகிறோம். எங்கள் குடும்பங்கள் செய்து வரும் தொழிலை ஆசிர்வதித்து பொருளாதார முன்னேற்றம் அளித்து நல்ல உடல் நலமும் வளமும் அளித்து குடும்பங்களின் அமைதியும் மகிழ்வும் அளிக்க மன வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றி பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆசி தருவார் அடியவரெங்கள் வேண்டுதல் கேட்பார். ஆசி தருவார் அடியவரெங்கள் வேண்டுதல் கேட்பார். ஆசி தருவார். கண்களை இதமாக மூடிக்கொள்வோம். இந்த அருமையான நாளிலேயே புனித விசேந்தியப்பர் வழியாக நாம் வேண்டி மன்றாடுகின்ற காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கைகூடும். அதை பெற்றுக்கொள்வோம் என்ற சிந்தனையில் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்கள், வேண்டுதல்கள், தேவைகள் இவைகளெல்லாம் இந்த விசேந்தியப்பருடைய பரிந்து பேசுதலால் பெற்றுக்கொள்வோம் என்று உருக்கமாக ஜெபிப்போம். பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற குழந்தைகள் நல்ல முறையிலே கற்று தெளிவாக தெளிந்து கற்று பெரிய நல்ல பிள்ளைகளாக உயர்ந்த பிள்ளைகளாக வாழ வேண்டும், வளர வேண்டும். தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டு நல்ல வசதியோடு எல்லா தேவைகளையும் பெற்று வாழ வேண்டும் என்று நம்முடைய பங்கு சமூகம் துன்பப்படுகின்ற, துயரப்படுகின்ற, கஷ்டப்படுகின்ற மக்களையும் கண்ணோக்கி பார்க்கின்ற, அவர்களையும் கைதூக்கி விடுகின்ற மனிதநேய சமூகமாக மாற வேண்டும் என்றும் ஜெபிப்போம். தெய்வீக நீதியின் கதிரவனே, தீமைகள் போக்கும் காவலனே. அதில் சேர்ந்து பாடுவோம். தெய்வீக நீதி கதிரவனே, தீமைகள் போக்கும் காவலனே, ஏழைய கண்களை பாராயோ, என்னென்ன கவலை தீராயோ, ஏழைய கண்களை பாராயோ, என்னென்ன கவலை தீராயோ, அடைக்கலம் தருகின்ற நாயகனே, அருள்மழை பொழிகின்ற தூயவனே, அடைக்கலம் எனக்கு நீயல்லவோ, அன்புக்கு நீயும் தாயல்லவோ, அன்புக்கு நீயும் தாயல்லவோ.
ஆண்டவரே, உம்முடைய மக்கள் எழுப்பிய வேண்டுதலுக்கு கனிவாய் செவி சாய்த்து புனித விசேந்தியப்பருடைய பரிந்து பேசுதலால் நாங்கள் எழுப்பிய வேண்டுதல் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும் என நம்புகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கைப்பவனே, அன்பின் நிறைவா, எந்த தலைவா, என்ன பாதம் பணிகின்றேன். அன்பின் நிறைவா, எங்கள் தலைவா, என்னை அளிக்கின்றேன். மலரில் வந்து மயங்கி நின்று தேனை உண்டு மகிழ்ந்தவா, மலரில் வந்து மயங்கி நின்று தேனை உண்டு மகிழ்ந்ததோ. அந்த மலரும் மயங்கும் மன்னனும் தியாகம் கண்டு வியத்ததோ. மலரும் மயங்கும் மன்னனுந்தன் ஞாபகம் கண்டு வியந்ததோ. நானும் இன்று நாளும் உந்தன் வழியாய் வாழ விளைகின்றேன். அன்பின் நிறைவா, எங்கள் தலைவா, என்னை அளிக்கின்றேன். என்றும் உந்தன் அன்பில் வாழ பாதம் பணிகின்றேன். நான் பாதம் பணிகின்றேன். உலகம் யாவும் இறைவனுந்தன் இல்லமாக விளங்குமோ. உலகம் யாவும் இறைவனுந்தன் இல்லமாக விளங்குமோ. என் உள்ளமேவும் இல்லமாய் கள்ளமதிலே கலங்குமோ. உள்ளமேவும் இல்லமாய் கள்ளமதிலே கலங்குமோ. நாளும் என்னை இறைவா உந்தன் இல்லமாய் எழுப்புவார். பெருநாளிலேயே ஒரு குடும்பமாக இந்த ஆலயத்தில் இணைந்து வந்து கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்கின்ற பலி அவருக்கு தாமே ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இவ்வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித விசேந்தியப்பரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். உம்முடைய மக்களுக்கு அமைதி, ஒற்றுமை ஆகிய குடைகளை தாராளமாக வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர் விசேந்தியப்பரின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்னும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறைவுகளை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதரின் சிறப்புமிக்க எடுத்து காட்டால் தூண்ட பெற்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே இறைவா, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களித்து ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியதும் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, வருமளவும் உமது இறப்பினை
அறிக்கையிடுகின்றார். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வரும் அப்பத்தையும் மீட்பளிக்கு கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் நஸ்ரை எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர்கள் சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியை உடைற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனே கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உரியதே. நேசரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன்
என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தெய்வம் கருணித்தார் இந்த வேளையிலே, அவரின் அன்பை தருகின்றார் நம் வாழ்விலே. தெய்வம் கருணித்தார் இந்த வேளையிலே, அவரின் அன்பை தருகின்றார் நம் வாழ்விலே. தெய்வீக உணவு தேய் சிந்து மருந்து, தெய்வீக உணவு தேய் சிந்து மருந்து. நமது தெய்வம் கருணித்தார் இந்த விருந்திலே, அவரின் அன்பை தருகின்றார் நம் வாழ்விலே.
அன்பி மருத்துவர் யாக ஒளிது தீரா உணவு நமது தெய்வம் தருகின்றார் இந்த விருந்திலே அவரை நன்மை தருகின்றார் நம் வாழ்விலே நமது தெய்வம் தருகின்றார் இந்த விருந்திலே அவரை நன்மை தருகின்றார் நம் வாழ்விலே. நீரந்த இதயம் பிறந்து நம்மில் வருகின்றார் கலக்க மிகுந்த பிறகு வாழ் அன்பை பொழிகின்றார் வாழ்வை போக்கி வாரி அமைக்கின்றான் வரது விரிந்த உலகில் வாழ நம்மை தருகின்றான் நீரந்த இதயம் பிறந்து நம்மில் வருகின்றார் கலக்க மிகுந்த பிறகு வாழ் அன்பை பொழிகின்றார் வாழ்வை போக்கி வாரி அமைக்கின்றான் வரது விரிந்த உலகில் வாழ நம்மை தருகின்றான் படைப்புகள் யாருமே இறைவனை போற்றுமே அவரது உறவிலே என்றுமே வாழவே நமது தெய்வ தருகின்றார் இந்த விருந்திலே அவரின் அன்பை தருகின்றார் நம் வாழ்விலே நமது தெய்வம் தருகின்றார் இந்த விருந்திலே அவரின் அன்பை தருகின்றார் நம் வாழ்விலே தெய்வீக உணவு தேசிக்க மருந்து தெய்வீக உணவு தேன் சிந்து மருந்து நமது தெய்வம் தருகின்றார் இந்த விருந்திலே அவரை நன்மை தருகின்றார் நம் வாழ்விலே. அழிவில்லாத உணவு இது வானக விருந்து இது அலையும் மனதில் அமைதிகள் ஆறுதல் அமது முடிவில்லாத வாழ்வை தரும் அழியா மருந்து உனது வாழ்வில் நிறைவே அளிக்கும் தேவனின் விருந்து அழிவில்லாத உணவு இது வானக விருந்து இது அலையும் மனதில் அமைதிகள் ஆறுதல் அமது முடிவில்லாத வாழ்வில் நிறைவே அளிக்கும் தேவனின் விருந்து இனிய விருந்திது அன்பின் மருந்திது யாக ஒளிது தீரா உணவு நமது தெய்வம் தருகின்றார் இந்த விருந்திலே அவரின் அன்பை தருகின்றார் நம் வாழ்விலே நமது தெய்வம் தருகின்றார் இந்த விருந்திலே அவரின் நன்மை தருகின்றார் நம் வாழ்விலே தெய்வீக உணவு தேசிக்க மருந்து தெய்வீக உணவு தேன் சிந்து மருந்து நமது தெய்வம் தருகின்றார் இந்த விருந்திலே அவரை நன்மை தருகின்றார் நம் வாழ்விலே நமது தெய்வம் தருகின்றார் இந்த விருந்திலே அவரை நன்மை தருகின்றார்
நம் வாழ்விலே. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்கினிய பங்கு மக்களே, அருமையான பொழுதிலே தூய விசேந்தியப்பருடைய சிற்றாலயத்திலே விழா எடுத்து மகிழ்ச்சி அடைகின்ற இந்த நல்ல நாளில் உங்கள் யாவருக்கும் அன்பான விழா வாழ்த்துக்களை பண்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தூய விசேந்தியப்பருடைய திருவிழாவுக்கான முதல் நாளில் கொடியேற்றி இந்த கொடியை பார்க்கின்றவர்கள் மகிழ்ச்சி அடைவதைப் போல இந்த சிற்றாலயம் கடந்து செல்கின்றவர்களும் மகிழ்வால் நிறைவால் நிரம்பப்பட வேண்டும் என்ற அருள் வேண்டலோடு கொடியேற்றி மனிதர்கள் மனிதநேய மிக்கவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் அவர் யாராக எவ்வினத்தாராக எக்குலத்தாராக இருந்தாலும் மனிதர்கள் மனிதர்களாக மதிக்கப்பட வேண்டும் என்ற உரையோடு இத்திருப்பலியை துவங்கி நமக்காக, நம் குடும்பங்களுக்காக, நம் பங்கு சமூகத்திற்காக இறைவேண்டல் செய்து இப்பலியை நிறைவேற்றி தலைமை உரை ஆற்றியிருக்கக்கூடிய நம் அன்பு அருள் பணியாளர், நம் முன்னாள் பங்கு தந்தை அருள் திரு கில்டஸ் அவர்களுக்கு உங்கள் அனைவருடைய சார்பாக நன்றியை, விழா நல்வாழ்த்துக்களையும் அவர் தற்பொழுது செய்து வருகின்ற தன்னுடைய பணியை தேவசகாய மீன்வள கல்லூரி செயலர் பொறுப்பை பணியை சிறப்புற ஆற்ற உடல் நலமும் உள்ள வளமும் பெற்று வாழ உங்கள் அனைவருடைய சார்பாக அன்பான நன்றியையும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்குகின்றேன். அருள் தந்தை சைமன் உங்களுக்கு மிகவும் அறிமுகமானவர். நம் மறை மாவட்டத்தினுடைய இளைஞர் பணிக்குழுவினுடைய செயலராக பணியாற்றிக் கொண்டிருப்பவர். நமது பங்கிலும் இளைஞர்களை ஒருங்கிணைப்பதிலும் அந்த இளைஞர் இயக்கத்தை மென்மேலும் மெருகி வெற்றுவதிலும் தன்னுடைய நிறைய நேரத்தை நம்முடைய பங்கிற்காக, இளைய சமூகத்திற்காக செலவழித்தவர். இந்த மனிதநேயம் காப்பதற்கு மனிதர்களாய் வாழ்வோம் என்ற மைய பொருளிலே மிக அருமையாக நடைமுறை வாழ்க்கைக்கு எது தேவை என்பதை நமக்கு தெள்ள தெளிவாக சுட்டிக்காட்டியவர். ஆடம்பரங்கள், உணவு வகைகள், ஏனைய பொருட்கள் என வெளி அடையாளங்களை தவிர்த்து இருக்கின்ற இடத்திலே தேவைப்படுகின்ற மனிதருக்கு உதவுகின்ற பண்பும் அதனை ஒரு ஊராக சேர்ந்து வழி நடத்துகின்ற பொறுப்பேற்கின்ற பாங்கும் கொண்ட மனிதர்களாக நம் சமூகம் மாற வேண்டும். குறிப்பாக நம் விதவைகள், கைம்பெண்கள், தேவையில் இருப்போர், தொழில் செய்வோர், பாதிப்படைகின்றவர்கள், நலிவடைந்தவர்கள், இவர்களை கரம் பிடித்து ஏற்றி விடுவது ஒவ்வொரு ஊரினுடைய கடமை என்பதை தன்னுடைய கருப்பொருள் வழியாக மிக அழுத்தமாக கடற்கரை சமுதாயங்களில் நிலவுகின்ற இவைகளை திட்டமிட்டு நாம் செயல்படுத்துகின்ற பொழுது நம் சமூகமும் உயர்ந்த மேலோங்கிய சமூகமாக மாறும் என்பதை இன்றைய சிந்தனை வழியாக நமக்கு வழங்கியிருக்கின்றார். எனவே அருள் தந்தை சைமன் அவர்களுக்கும் உங்கள் அனைவருடைய சார்பாக மனம் நிறைந்த நன்றியையும் அவர் செய்கின்ற பணியை சிறப்புடன் செய்ய இறைவனுடைய ஆசீர் அவரோடு இருக்க நம் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளை மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும் அதனைத் தொடர்ந்து 6:30 மணிக்கு மாலை ஆராதனையும் நடைபெறும். இரவு 8 மணிக்கு தேர் பவனியானது நடைபெறும். நாளை தினம் காலையில் நம் பங்கு ஆலயத்தில் வழக்கம் போல 6:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். திருப்பலி முடிந்த பிறகு நோயாளர்களுக்கு திவ்ய நற்கருணை வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர் பவனி நாளை இரவு 8 மணி என்று நான் சொல்லியிருக்கின்றேன். எனவே அதற்கு முன்பாகவே அதனை அலங்காரம் செய்து சுரூபங்களை எடுத்து வைத்து
தேர் பவனியில் கலந்து கொள்வோர் மட்டுமல்ல, அதை தூக்கி செல்லுகின்ற மனிதர்களும் குறித்த நேரத்திற்கு நீங்கள் வருகை தந்து இந்த புனிதருடைய விழாவை சிறப்பித்து தருமாறு உங்களை மீண்டும் ஒரு முறை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய வழிபாடை சிறப்பித்த அனைத்து மக்களுக்கும், அனைத்து அன்பியத்தாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதி ஜெபத்துக்காக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பார்ந்த மக்களை, உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவிக்கின்ற வேளையிலே இந்த சித்தாலய விழாவுக்கு எங்களை அழைத்த பங்கு தந்தை இணை மற்றும் பங்கு மக்கள் அனைவருக்கும், இந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் எல்லாம் எங்களுடைய ஜெபங்களிலே இருக்கின்றீர்கள். உங்களுக்காக ஜெபிப்பது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. எங்களையும் உங்களுடைய ஜெபங்களிலே நினைவு கூறுங்கள். அதுதான் என்னுடைய வேண்டுதல், வேறு எதுவுமே இல்லை. இந்த பகுதியிலேயே இந்த சிற்றாலம் அமைந்த போது எத்தனையோ மக்கள் மாலை வேளையிலே இந்த ஆலயத்தில் அமைந்து ஜெபம் செய்வதை பார்க்க முடியும். அதற்கு இந்த மக்களுடைய வாழ்வும் வழிபாடும் கடவுளோடு இணைந்ததாக இருக்கிறது என்பதை நாம் அறிகின்றோம். இன்னும் அதிகமான நேரத்திலேயே மக்கள் ஆலயத்திலே வர வேண்டும். எல்லா ஆலயத்திலேயும் ஆண்டவர் எழுந்திருக்கின்றார். எனவே அங்கெல்லாம் சென்று இறைவனோடு உறவாடுவது மிகச் சிறப்பு. இன்னும் அதிகமான அருளை பெற்று எல்லா மக்களும் நலமாக, வளமாக, மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று நாங்கள் அனைவருமே வேண்டுகின்றோம். உங்களுக்காக மன்றாடுகின்றோம். அனைவரும் எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உதவி சேர்ந்த நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உட்கொடும் திருவுணவு எங்கள் மனங்களுக்கும் இதயங்களையும் புனிதப்படுத்துவனவாக. அதனால் நாங்கள் உம்முடைய இறையியல்பில் பங்கு பெற தகுதியானவர்கள் ஆவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை உங்கள் குடும்பங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். இறைவன் உடனிருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி. புனிதரை பாடிப்போமை எங்கள் புனித விசேஷியானே இப்பொழி வாழவர் வேண்டினோ, இப்பொழி வாழவர் வேண்டினோ. புனிதரே பாடுகின்றோம் உம்மை எங்கள் புனித விசேஷியானே இப்பொழி வாழவர் வேண்டினோ, இப்பொழி வாழவர் வேண்டினோ. ஆயிரம் வேதனைகள் வந்திடு ஆறுதலாய் உம்மை தேற்றுவார். ஆலயம் வந்திடும் பக்தர்கள் எம்மையை அன்போடு வாழ செய்வார். ஆயிரம் ஆயிரம்
அகற்றினவாரா உன் அமைதியை அவனுக்கு தாரா என் பகைமை அகற்றிடுவாரா உன் அமைதியை அவனுக்கு தாரா போற்றி புனிதரை பாடுகின்றோம் உம்மை எங்கள் புனித விசேஷியாரே இப்புனிதாளர் பாடினோம் வஞ்சகம் செய்கின்றோம் வறுமை போக்கி வளமை சேருமே வாழ்வி வயம் மகளவே வாழ்வி வளம் பெறுவவே வருக வருகயம் புனிதரே வறுமையில் வாடினோம் வஞ்சகம் செய்கின்றோம் வறுமை போக்கி வளமை சேருமே வாழ்வில் மயம் மகளவே வாழ்வில் வளம் பெறுவவே வருக வருகயம் புனிதரே உம்மரகத்தோய பொழிவா என் வாழ்வி கருங்களினை பா உம்மரங்கள் வர பொழியாலையா என் வாழ்வில் வரங்களினை போமையா போற்றி புனிதரை பாடுகின்றோம் உம்மை எங்கள் புனித விசேஷியாரே வாழ வர வேண்டினோ போற்றும் புனிதரே பாடுகின்றோம் உம்மை எங்கள் புனித விசேஷியாரே இப்புவி வாழ வர வேண்டினோ இப்புவி வாழ வர வேண்டினோ நிலையான புகழுக்குரிய தூய்மை மீது நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.